கூடுதல் சந்தோஷம் என்னன்னா, இந்த விருதை நாங்கள் பெருசாக மதிக்கக்கூடிய, நாங்கள் ஒரு முன்னோடியாக பார்க்கக்கூடிய எங்கள் ஐயா புஷ்பவனம் குப்புசாமி ஐயா, அனிதா அம்மா கையால் வாங்கினது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து இது போன்ற மக்கள் இசை பாடல்களை பாட ஆரம்பித்தோம். நாட்டுப்புற பாடல்களை, அதே போல் பக்தி பாடல், இப்படி எங்களுடைய பயணத்தை இன்னை வரைக்குமே நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த தருணத்தை அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அதே போல் இந்த விருதை கொடுக்கறதுக்கு ஐயா ஒத்துக்கிட்டு அவங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. ராஜலட்சுமி, அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி. குடும்பத்துக்குள்ள பயபக்தின்றது ரொம்ப அவசியம். பயம் இருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பக்தி எப்படி இருக்குங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்றத சொன்னீங்கன்னா சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பயம் இருக்கு, பக்தி எப்படி? எல்லாருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்வில் நாங்கள் பக்திக்காக வாங்குகிற ஒரு முதல் விருது இது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் பின்பற்றின அந்த பக்தி தான் எங்களை கூட்டி வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வாய்ப்பு வழங்கிய கடவுளுக்கும் கலாட்டாவுக்கும் மனமார்ந்த நன்றி. பக்தி சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய இந்த மாதிரி எங்கள் தாத்தா கூட பக்தி பாடல்கள் பாடுறது, வீட்டில் வந்து பஜனை பாடல்கள் பாடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் சாருக்கு வந்து கற்பசாமி பாட்டு வந்து அப்படியே ஆக்ரோஷமாக பாடுவார். அப்புறம் சபரிமலைக்கு மாலை போடுவார். மற்ற நேரம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருப்பார். அவருக்கும் சேர்த்து நான் எப்போவுமே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் வீட்டில் பக்தி வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் குலதெய்வத்தை எப்போயுமே நாங்கள் வந்து அது எப்போயுமே ரெகுலராக இருக்கோம். மற்றபடி இவங்க நிறைய கோயிலுக்கு போவாங்க. எனக்கு வந்து அப்பப்போ அவங்க சொன்ன மாதிரி சபரிமலை, அப்பப்போ முருகனை போய் பார்த்துட்டு வர்றது, பழனி, இந்த மாதிரி. இவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, நம்ம ஐயா முன்னாடி அவங்களோட பாட்டு ஒன்று இருக்கு, அது ஐயா முன்னாடியே பாடணும் அப்படிங்கிறது. ஐயா உங்களின் அனுமதியோடு ஐயாவோட பாடல். ஏன்னா நிறைய மேடைகள்ல நாங்க பாடி இருக்கோம். ஐயா முன்னாடி இது வரைக்கும் நாங்க பாடினது இல்லை. அதே போல நிறைய பேர் சொன்ன மாதிரி இங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த பக்தியில இசைத்துறையில இருக்கவங்க, அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு அவங்க இருக்க மேடையில நாங்களும் இருக்கோம்னு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெள்ளக்குதிரையில ஐயனாரே, வேகமாய் வந்தருளும் ஐயனாரே, எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே, எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே, எல்லை உண்டோ உந்தனுக்கு ஐயனாரே, எல்லை உண்டோ உந்தனுக்கு ஐயனாரே, வெள்ள